வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். அப்பேற்பட்ட நாடு என்று பார்த்தால் அதுதான் அடி எல்லாம் வயிறுடைத்த நாகலோக வலுவட்டணம். அப்படி நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜமணக்கும் நாகக்கண்ணை பெண்குடியவர்களுக்கும் திருமணம் முடிந்து 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தது. அப்படி ஆண்டவருடைய அருளாலே கடங்கனேறிய ஆண்டவராலே தாயாகப்பட்ட உலகம். அப்படி அண்டகாரி 8 பேர்களும் நாகமுடி ராஜமணக்கு நாகக்கண்ணை பெண்களுக்கும் பிள்ளை இல்லாத 8 பொட்ட பிள்ளை பிறந்திருக்கோம். ஐயா 8 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா வீடு எப்படி இருக்கும்? கலகலன்னு இருக்கும். ஒரு பக்கம் தடிக்கலையும் ஒரு பக்கம் கேட்பின தடிக்கலையும் ஏன் கிட மாட்டி எப்படி எடுப்ப அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த கிடைப்பேன். நான் ஒரு வீட்டுல அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது எங்க வீட்லயே நாங்க 3 பொட்ட பிள்ளைகள் தான். அப்ப எப்படி சண்டை நடந்ததுன்னு தெரியாமையா இருக்கும். அதாவது எங்க அம்மா சொல்லுவாங்க கோயக்கூட அன்னைக்கு பூவுக்கு சண்டை வரும். அப்ப எங்க அம்மா ஒரே போடு போடுவாங்க. எங்க சொல்லுவாங்க முடி எவ்வளவு இருக்கோ அந்த முடிக்கு அந்த மாதிரி 3 முழம் கொடுப்பாங்க. எங்க அக்காளுக்கு எவ்வளவு முடி இருக்கும்? முதுகுக்கு கீழே அவளுக்கு முடி இருக்கும். எங்க 2வது அக்காளுக்கு முதுகுக்கு மேல இருக்கும். நமக்கு எவ்வளவு இருக்கும்? நமக்கு கழுத்தளவு தான் இருக்கும். ஏன் ஆத்தாடி அதையா ஒரு பாலமும் ஒரு சாணம் அடைச்சாலும் மிச்சம் இருக்குமா? உள்ளவங்களுக்கு ஓடி வளர்த்துக்கு போட்டா வளர்ந்துடாதா? சிக்ஷம் போட்டா வளர்ந்துடாதா? திருக்க சேம்பா திருக்க சேம்பனா என்னது? கிழிச்சாத்தான் போட முடியுமா? தாத்தா அறிவுகளாம் எங்க இருக்க வேண்டிய சரிதானே? அப்போ நாகமுடி ராஜமணக்கு நாகக்கண்ணை பெண்குடியவர்களுக்கும் கடங்கனேறிய ஆண்டவராலே தாயாகப்பட்ட உலகம்மா இருக்க முடிய ஆண்டவராலே தாயாகப்பட்ட மாரியம்மா
பெற்றோடி உலக அம்மா மாறி மாறி பறந்தவே மாறியே ராஜவே முன்னாரே கொண்டவே ஆண்டவே முப்பிடா
சொன்னா அந்த பிள்ளை நல்ல ராசியில பிறக்கணும். நல்ல ராசியில பிறந்ததான் குடும்பம் நல்லா இருக்கும். ஏற்ற நேரத்துல பிறந்தாங்கன்னு சொன்னா குடும்பத்தே ஒரு புரண்டு பண்ணிடுவான். அப்படி அட்டகாலி 8 பேர்களும் பிறந்த பொழுது பூக்காத மரங்கள் எல்லாம் ஒத்து மிகப்புச்சொரிய காய்காத மரங்கள் எல்லாம் கைக்கு மிக கழிச்சொரிய நாமளோ பட்டணமே செல்வ செழிப்பாக இருக்கிறோம். அப்படி கடங்கனேறிய ஆண்டவராலேயும் காயப்பட்ட உலகம்மா அம்மாளுக்கும் வேப்பு வந்து விரதிடமா விஜயநகர் பட்டணத்தில் பம்பை வந்து விரதிடமா பழிக வரணும் நாடையில சிலம்பு வந்து விரதிடமா அம்மாளுக்கு சுற்றெடுக்க தன்னதில் உருக்க வந்து விரதிடமா அம்மாளுக்கு உத்திராட்ச பூமி. அப்படி நாகலோக பட்டணத்துல நாகமுடி ராஜவன நாகக்கண்ணி வெண்படியாவளும் அட்டகாலி 8 பேர்களையுமே செல்பெடுக்கிறதுக்கு நீ எடுக்கையா நான் எடுக்கையா போராட்டம் நடக்கும். ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு நீங்க எடுக்கலாம், எங்களே ஒரு போட்டோ எடுக்கலாம்ல. எடுத்துட்டீங்களோ? அப்படியா? சரிதானே. காஸ்டியூம் மாறிட்டே இருக்குன்னு சொன்னா அப்பப்போ ஒரு போட்டோ எடுக்கணும்ல. இப்போ ஒரு சேலை கேட்கணும், இந்த சேலைக்கு ஒரு போட்டோ எடுக்கணும். இப்போ காலையில ஒரு சேலை கேட்கணும்னா காலையில ஒரு சேலைக்கு போட்டோ எடுக்கணும்ல. நைட்டில நாங்க ஏன் போட்டோ எடுக்க போறோம்? சரியா? நைட்ல நாங்க போட்டோ எடுக்க மாட்டோம். அப்படி அட்டகால 8 பேர்களுமே நாகமுடி ராஜவன் நாகக்கண்ணி வெண்படியானவளும் மானே இங்க தொட்டதில் வைத்து எப்படி தாளாட்டு பாடுகிறார் தெரியுமா? ஆரி ரே ரே ராரோ எம்மா ராரி ரே ரே ராரோ எம்மா ராரி ரே ரே ராரோ எம்மா ராரி ரே ராரோ ராரி ரே ராரோ. அப்படி நாகமுடி ராஜமன்னன் நாகக்கண்ணி வெண்படியானவளும் எவர்களே ஆண்டவராலே தாயாக விட்ட உலகம்மா நாகம்மா அட்டகா
8 பேர்களையுமே மாணிக்க தொட்டதில் வைத்து தாலாட்டு பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது அம்மாளோர் ஆசா விட்டு கண்ண குட்டி, அதனால அம்மாளுக்கு தங்க தொட்டலும் மாணிக்க தொட்டலும். நமக்கெல்லாம் தொட்டல் என்னதா? ரேஷன் கடை சேலை. ரேஷன் கடை சேலை நேசம் நினைக்க கூடாதுதா. ரேஷன் கடை சேலை நம்மளுக்கு தூங்கணும்னு சொன்னா 3 நாளைக்கு எங்களுக்கு தூக்கங்கள் எழுப்பவே மனசு வராது. அப்படி இருக்கும் ரேஷன் கடை சேலை மகிமை. சரிதானே? அப்ப ரேஷன் கடையில படுத்து தூங்கணும்னு சொன்னா தூக்கம் அப்படி இருக்குதா? அதான் தந்தா ஒரு முக்கியமான விஷயம், பெண்கள் கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம். எல்லாரும் கவனமா கேட்பீங்களோ? அதாவது பெண்களுக்கு 3 விஷயம் முக்கியமா தெரியும். என்ன விஷயம் தெரியுமா தாத்தா? தாத்தா பொங்கலும் திங்களும் தூக்கத்தை நாங்க சொல்லாமலே செய்வோமே. அதாவது பொங்கலாதான் தூங்க முடியும், தின்னாத்தான் தூக்கம் வரும். வெறும் வயிற்றுல படுத்த உறக்கம் வருமா? எவ்வளவுதான் சட்டை போட்டாலும் கிடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பொங்கலும் திங்களும் தூங்கணுங்கிறது நாங்க சொல்லாமலே செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதான் அந்த விஷயம் தத்தா. அதாவது என்ன விஷயம் தெரியுமா? முதல் விஷயம், முக்கியமான விஷயம், பெண்களுக்கு அம்மை பிடிச்சு மசாலா அரைக்க தெரியணும். அதான் தத்தா வீட்டுக்கு வீடு மம்மி தான் இருக்கு. மம்மி வச்சு என்ன செய்ய? அதாவது வீட்டுக்கு வீட்டு யார் வீட்டில் அம்மிகள் கிடக்கா? சில பேர் வீட்டுல அம்மிகளும் படிக்கல்லா கிடக்கு. இன்னும் சில பேர் வீட்டுல துவைக்க துணி கல்லா கிடக்கு. குழந்தை எதிர்மா வச்சிருக்கா? குழந்தை எதிர்மா இருக்கு. வீட்டுக்காரர் சரிகளும் தூக்கி வச்சே போடலாம். ஒண்ணு வீட்டுக்காரர் போடணும், இல்ல மாமியார் அட்டாக் பண்ணணும். அதுதான் குழந்தைகளுக்கு லேசா சில வீட்டுல இருக்கு. வச்சுக்க காரணம் இதுதான். அப்ப முதல் விஷயம், பெண்களுக்கு அம்பி பிடிச்சு மசாலா அரைக்க தெரியும். 2வது விஷயம் என்ன தெரியுமா? இப்ப பாருங்க, நான் சொன்ன உடனே எவ்வளவு சவுண்ட் வருது பாருங்க. அதாவது 2வது விஷயம் என்ன தெரியுமா? பெண்களுக்கு குழம்பு போட தெரியும். பாட்டு கூட பாருங்க, போட பாருங்க போல சவுண்ட் இல்ல. இவ்வளவு பொம்பளை கூட இருக்கும், ஒரு குழம்பு வரலையே. குழம்பு போட தெரியாதுன்னு நினைக்கப்படாது. ஊட்டத்துல போடைகளுக்கு ஒரு மாதிரி அப்படியா? அப்படியா தாத்தா? இப்ப நான் சொன்னா கண்டிப்பா குழம்பு போடுவாங்க. ஒரு குழம்பு போடுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. குழம்பு போடுங்க ஆண்டா பாருங்க எப்படி உழவையே ஊழல் நாங்க விட்டோம்ல. சரியா? அது என் பொட்டை பிள்ளை பிறந்த வீட்டில் எப்படி சொல்லுங்க. சரியா? நான் சொன்ன கண்டி குழம்பு போட்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா? அதன்படி 2வது விஷயம், பெண்களுக்கு குழம்பு போட தெரியும். 3வது விஷயம், முக்கியமான விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? பெண்களுக்கு தாலாட்டு படிக்க தெரியும். எங்க படிக்க தாலாட்டு படிச்சப்ப எந்த பிள்ளை உறங்குது? ஆனா இந்த காலத்துல தாலாட்டு பாட்டுன்னு சொன்னா எப்படி படிப்பாங்க தெரியுமா? மாமை அடிச்சாலும் மல்லிகை பூசேண்டா, மாமை அடிச்சாலும் மல்லிகை பூசேண்டா, மன்னவனே அழலாமா தேவி தேவி அழலாம், மன்னவனே அழலாமா தேவி தேவி அழலாம், மாறாரோ ரரி ராரோ, மாறாரோ ரரி ராரோ.
காட்டி அடிச்சாலும் பாலோட்டு சங்கா காட்டி அடிச்சாலும் பாலோட்டு சங்கா மண்டமணி அழலாமா தேவி தேவி மண்டமணி அழலாமா தேவி தேவி யாரோ ரரி ரரி யாரோ யாரோ ரரி ரரி இந்த காலத்து தாளாட்டு பாட்டு இப்படித்தான் இருக்கு. ஒரு தம்பில இந்த பாட்டு கேட்டுதான் நான் வந்து பார்ப்பேன். நான் இருக்க பத்தியில பேண்ட் சட்டை இந்த பேண்ட் சட்டை தம்பிலாம் கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டிருப்போம். ஆமா அதான் என்ன சொல்ல தெரியுமா, இந்த பாட்டை நம்ம படிக்க மாட்டாங்க, நேர செல்ல எடுப்பாங்க. செல்ல எடுத்து யூடியூப்ல போய் தாளாட்டு பாட்டு அப்படின்னு நினைச்சா போதும் முதல் பாட்டு இந்த பாட்டு தான் வரும்ல. அப்ப என்ன தெரியுமா செய்வா, இந்த அம்மா இந்த பாட்டை வச்சு பிள்ளை தொட்டு கிலோடி போட்டு பாட்டை வச்சுட்டு அவ பாட்டு வேலையை பார்க்க போயிடும். பிள்ளை இந்த பாட்டை கேட்டு அது பாட்டு தொட்டுல நடந்து வரணும், நடக்கதானே செய்யுது. அப்ப முதல் பாட்டு இந்த பாட்டு வரும். ரெண்டாவது பாட்டு என்ன பாட்டு வரும் தெரியுமா, ஒரு கலங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கூடையில தூங்க போச்சு கலங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கூடையில தூங்க போச்சியா. இந்த காலத்து தாளாட்டு பாட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு வருது கத்தரிக்காய் வருது தாத்தா இப்படி பாட்டு கேட்டதால இந்த காலத்து புள்ளிய தூங்குது போட்டு ஆட்டின உரணுமா பண்ண ரெண்டையும் பெருப்பாடு பண்ணி முடிச்சுட்டு இருக்கோம். தம்பி இந்த பாட்டை பாட்டுக்கு அசந்துட்டான் தூக்கமா. அப்ப நாகமுடைய ராஜமன்ன நகக்கண்ணி வெட்டுடையவளும் கடகடையே ஆண்டு வரானை தயாரப்பட்ட உலகம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா அட்டகா 8 பேர்களுமே அந்த நாகலோக பட்டணத்துல எப்படி தெரியாது தெரியுமா, அங்கே நாகலோக பட்டணத்தில் நாகமுடி ராஜம்மன் நாகக்கண்ணி வெண்கொடி அந்த வாலி 8 பேர் நானும் ஒரு மேடையுமா நானும் ஒரு மேடையுமா ஒரு வண்ணம் நானும் ஒரு மேடையும் ஒரு வண்ணம் பேரு சந்திரம் வர உலகம் ஒரு வயதா இரு வயதா உச்சமொன்று வயதுமாச்சு ஒரே வயதுமாச்சு மாரியம்மா காரியம்மா அட்டகால 8 பேர்களுமே நாளும் ஒரு மேனியமாக பொழுது ஒரு வடமுமாக பலரு பேரை சுத்திரம் போல தருகிறார்கள். அப்படி வளர்த்து வரும் காலத்திலே அம்மாளுக்கு 1 வயசாச்சு 2 வயசாச்சு
ஊட்டி. அதாவது தாத்தா அந்த காலத்துல எல்லாம் 3 வயசுலதான் முட்டை போட்டு காதை குத்திருப்பாங்க. ஆனா இந்த காலத்துல 3 வயசு பிள்ளைகளை என்ன செய்யணும்? காலையில 6 மணிக்கு எழுப்பி எத்தனை பாத்துக்கணும் வீசல் இல்ல இருக்கத்தான் வரணும் இருக்கமில்ல அப்படின்னு சொல்லி காலையில பயில 6 மணிக்கு பாத்துக்கணும் வீசு தள்ளி இருக்க வச்சு குளிக்க வச்சு யூனிஃபார்ம் மாட்டி டைய மாட்டி சாட்ச மாட்டி சுவ மாட்டி ஒரு பேக்கையை போட்டு கழுத்துல ஒன்று கிடக்க போய் பேர்றது ஐடி கார்டை தூக்கி போட்டு ஒரு லட்ச பக்கையை கையில கொடுத்து கர 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 கரனை எட்டரைக்கு ரோட்டுக்கு எடுத்துருவோம். எட்டரைக்கு ரோட்டுக்கு எங்க வரா மஞ்ச வண்டி பிடிக்க மஞ்ச வண்டி நின்றதா பிள்ளை பிடிக்க வேண்டும். அவ கர கரன பிள்ளை எட்டரைக்கு எடுத்துட்டு வந்து மஞ்ச வண்டி வருவாருங்க தூக்கி ஒச்சா போடுவா டாட்டா. பாப்பா மஞ்ச வண்டியில பேர்க்காலம் தெரியலையே. பாப்பா அதை யோசனை பண்ணி பார்த்தா நாங்களே கோயம்புடிக்கு லீவு போட்டு நிற்க அக்கா நீங்க வேற மஞ்சள் வண்டி சோப்பு பண்ணினீங்க ஏன் ஞாபகப்படுத்துதிய அப்படின்னு பாப்பா மனசுக்குள்ள நினைக்க அதுதானே. ஆனா ஆமாட்ட அப்போ என் தாயகப்பட்ட உலகம்மாளுக்கும் 3 வயசுல முடியலை காது குத்தி 4 வயதிலே நடந்தோடு பயணம் 5 வயதிலே ஆவணங்கள் சொல்லி கொண்டு அதாவது 5 வயசு முடிஞ்சு 6 வயசு பிறக்க போதுன்னா பிள்ளைகளை கொண்டு எங்க சேர்க்கணும்? ஆடு வைக்கணும். பொம்பளை பிள்ளை எங்க ஆடு வைக்க போக இருக்கு ஒழிக்காதா. அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைதான் ஆடு மாடு பத்திக்கிட்டு அழைச்சிருக்கு அழைச்சிருக்கோம்ல. அதான் ஆடு எழுதல் மட்டும் போதாது அறிவர்கள் சொன்னா பாடக சாலையில் சேர்க்க வேண்டும். அப்படி நாகமுடி ராஜமணம் நாம பெண்குடியானவளும் குழந்தையானது 5 வயதுகளுக்கு தாய் தகப்பு நேரத்தில் வளரலாம். பாடவும் கிடையாது. அது சமயத்தில் 5 வயசு ஆச்சு அந்த குழந்தை என்ன செய்யணும்? அதாவது படிக்க வைக்கணும். அப்படி படிக்க வைக்கலன்னு சொன்னா தெருவு ஒரு குழந்தை விளையாடும். அந்த பிள்ளை இருக்கிற மண்டை போடும். இந்த பிள்ளை இப்படி வேலை பார்ப்பது. அதனாலதான் 5 வயதில் ஒன்று படிப்பு சேர்ப்பார்கள். சரி அப்படி கேட்கும்போது அது என்னாச்சு? என்ன மாதத்துக்கு சேர்ப்பாங்க தெரியுமா? கௌரவ விடுவாங்க என்ன மாதிரி விடுவாங்க சித்திரை மாதம் பண்ணி சேர்ப்பாங்க. சித்திரை மாசத்துல எங்கதான் பள்ளிக்கூடம் உண்டு. மே மாசம் லீவு அப்படியா? அப்ப தாத்தா தலைமையில படிப்பு 3ஆம் கிளாஸ் முக்கிய போயிருக்காரு அப்படியா? அதுக்கு மேல உங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்க மாட்டாங்க. நீங்க பணத்தை சேர்த்தீங்க அப்படியா? அப்போ ஆட்டகாலி எட்டுதல்களையுமே பாடக சாலையிலே சேர்க்கும் பொழுது என் தாயகப்பட்ட உலகம்மா மாரியம்மா சொல்ல மாரியம்மா ஆட்டகாலி எட்டுதல்கள் எப்படி படிக்கிறீர்கள் தெரியுமா?
படித்தார்கள். 7 வயதிலே எச்சொடிதான் படித்தார்கள். 8 வயதிலே இலக்கணமும் தான் படித்தது. தாத்தா கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். தாத்தா 3ஆம் கிளாஸ் வரை முக்கிய படிச்சேன்னு சொல்றாரு. போக முடியலையோ அப்ப 2 கணக்கு விடுதான் தாத்தா. ஆமா அதான் தாத்தா 4ஆம் கிளாஸ் படிக்க சொன்னா பிள்ளைக்கு எத்தனை வயசா இருக்கும்? 9 வயசு. அப்போ என் நாயகப்பட்ட உலகம்மா 10 வயதுக்களை விளக்கணையை கண்டுபிடித்து ஆட்டகாடி 8 பேருக்கு 14 வயசாச்சு. 16 வயதுகளை என் நாயகப்பட்ட உலகம்மா மாரியம்மா சக்கர மாரியம் அந்த நாகலோக பட்டணத்துல ஆட்டகாடி 8 பேர்கள் எப்படி இருக்கார்கள் தெரியுமா? நாகலோக அட்டகாரி 8 பேர்களுமாக 16 வயதுக்குள்ளே அம்மா பருவ பெண்ணாக இருக்கிறார். படகநீரில் இருக்காளே அம்மா உலகம் அலங்காரத்தை பாத்தீங்களா? பாத்தீங்களா? அம்மால பாத்துதான் வந்து உட்காரணும். அதாவது அம்மா அழகை பார்த்தோன்னு சொன்னா அவ்வளவோ ஒரு அழகா இருக்கு அம்மா அலங்காரம். அம்மா அலங்காரத்தை பார்த்தாதான் நம்ம வந்து உட்காரணும். அதே போலவே நாகலோக பட்டணத்திலே அட்டகாரி 8 பேர்களுமாக 16 வயதுக்குள்ளே பருவ பெண்ணாக இருக்கிறார்கள். அள்ளிமலர் ஒருத்தரை போல அம்மா அரைக்கிளையாக ஒத்திருக்கா. பீச்சு மலர் ஒருத்தரை போல அம்மா பெருக்கிளையாக ஒத்திருக்கா. அதான் தந்தா 16 வயசுல பொண்ணுக்கு சொல்லை கட்டி தலை நிறைய பூ வச்சு தங்கை ஆபரணங்கள்லாம் அள்ளி போட்டோம்னு சொன்னா அங்க எவ்வளவு அழகா இருக்கும். தங்க வைக்க வழிக்கலாம் தங்கத்தை வேக முடியுமா? ஒரு கிராம் தங்க இன்னைக்கு 12,000 ரூபாயில போயிட்டு நைட்டு
சேர்த்து அப்ப முன்னெல்லாம் அதுக்கெல்லாம் நாங்க வருத்தப்படணும் நினைக்கல. அதாவது தங்கத்துல கிடைக்காத டிஷன் மூலைகள் கவரிகளை கிடைக்கும். கிடைக்காதோ? தங்கத்தை விட கவரி என்ன டிஷன் கிடைக்குமா கிடைக்காதா? மனசுக்கு நினைச்ச மாதிரி டிஷன் வாங்கிட்டாங்க. கருத்தான முக்கி போட வேண்டியதுதான். ஒரு 1000 ரூபாய்க்கு சொல்ற மாதிரி தானே இருக்கும். 1000 ரூபாய்க்கு வாங்கி வருஷம் ஃபுல்லா ஒப்பைத்த நினைக்க தப்பு தானே. முக்கணும் போட்டுக்கிடலாம். அதே போலவே என் தாயகப்பட்ட உலகம்மா 16 வயதுக்குள்ள பருவ பெண்ணாக இருக்கிற பொழுது யாருடைய அரவர் பள்ளத்தா சொன்னார் தாத்தா தாத்தா குறப்பள்ளே உடக்கை நினைச்சேன் பாட்டிட்டு யாரு பதில் சொல்ல அதே போலவே நாகலோக பட்டணத்தில் என் நாடகப்பட்ட உலகம்மா மாரியம்மா சந்தன மாரியம்மா காளியம்மா அட்டகால 8 பேர்கள் வெளியே எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? நாகலோக ஓடி ராஜனோ பெண்ணோடி அப்படி நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜமன்னனுக்கும் நாகக்கண்ணை வெண்குடனவனுக்கும் அட்டகாலை 8 பேர்கள் மறுபடியும் பிறந்து வருகிறார். அப்படி கண்ணனேறிய ஆண்டவராய தாயகப்பட்ட உலகம்மா
சுமகாலி அளவை போல உலகத்திலே யாரும் இல்லை அட்டகாலி அளவை போல இந்த அகிலத்திலே யாரும் இல்லை அப்படி இந்த நாகலோக பட்டணத்தில் அட்டகாலி 8 பேர்களுமாக இன்னும் எப்படி அழகாக இருக்கிறார்கள் தெரியுமா அங்கே நாகலோக பட்டணத்தில் அந்த காலத்துல பாட்டி பாருங்களும் ஒரு பாகம் தலைமுடி இருந்திருக்கு. எதுக்கா ஒரு பாகம் தலைமுடி அப்படி வளர்ந்துருக்காங்க பாட்டி. இந்த காலத்துல ஒரு பாகம் தலைமுடியை பார்க்க முடியாது. ஒரு சாட் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதுல இருந்து பிரிக்கு வந்தாச்சு பண்ணுறது. பின்னாடி உங்க இதுல வெட்டி இருக்கும். இப்ப அப்படியே இல்லை. 4 பின்னல் சொன்னா கீழே போறதுக்கு வெட்டி வந்தாச்சு. அது ஒரு